தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் மிகுந்த பலனடைந்து வருவதாகவும் 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் நிதி செலுத்தப்படுகிறது என்றும் அவர் கூறினார். நாளைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர் வருகை தர இருக்கிறாங்க. பீகாரில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதல் முறையாக இந்த கோயம்புத்தூரில் விவசாயிகளினுடைய நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க. இயற்கை விவசாயிகளினுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இங்கே வர இருக்கிறாங்க. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 விவசாயிகளுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் மிகவும் ஒரு முக்கியமான திட்டம் விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற விவசாயிகளுக்கான சன்மான நிதியானது. அந்த திட்டத்தினுடைய 21வது இன்ஸ்டால்மெண்ட்டை நாளைக்கு, அதாவது வருடத்திற்கு 6000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்துகின்ற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே அந்த விவசாயிகளுடைய சன்மான தொகையை வழங்குகின்ற இந்த திட்டத்தினுடைய 21வது தவணையும் கூட நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு அந்த தவணை தொகை விடுவிக்க இருக்கிறார்கள். விவசாயிகளுடைய வாழ்வில் மேம்படுவதற்கு, விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடும் நம்மளுடைய கொடிசாவில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டையும் தொடக்கி வைக்க நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தரவிருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம்